என்ன ஒரு பிரச்சனை இல்லை. நல்ல வேலை காலையில் சீக்கிரமாகவே போனோம். இல்லைன்னா அவ்வளோதான், கூட்டத்தில் மாட்டி ஒரு வழியாக ஆயிருப்பான். ஆமாக்கா, நல்ல வேலை 3 மணிக்கே கிளம்பணும். இல்லாட்டி அவ்வளோதான், ஒரு வழியாக ஆயிருப்போம். என்னங்க, என்ன நீங்கள் வரதா இருக்க போறீங்களா எப்படி? ஆமாம், இன்னைக்கு ஃபுல்லாக வரதான். வெறும் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். தண்ணி துளசி இலை அவ்வளோதான். நாளைக்கு தான் சாப்பாடு. துகாதசி காலையிலே சமைச்சு வச்சிரு. நான் போய் கோயிலில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்க போகிறேன். என்னம்மாம்மா இப்படி சொல்கிறீங்க? இன்னைக்கு ஃபுல்லாக போய் கோயிலில் இருந்தீங்கன்னா அப்புறம் வீட்டில் ஏதாச்சும் வேலையெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு ஏகாதசிக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன். அன்றைக்கி ஃபுல்லாக வரதான் இருப்பேன். அடுத்த நாள் தான் சாப்பிடுவேன். எல்லாரும் ஏகாதசி நைட்டு அன்னைக்கு தான் தூங்காமல் இருப்பாங்க. நீங்கள் என்ன காலையிலேருந்தே வரதா இருக்கீங்க? இவன் இப்படி தாம்மா சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிட்டான். உடம்புக்கு எதுவும் ஆகாதண்ணா? அதெல்லாம் பழகிருச்சுமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அம்மா, உன் வீட்டுக்காரர் அதெல்லாம் பண்ணுறது இல்லையா? எங்கே, அவர் இன்னும் எந்திரிச்சிக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் தானே கோயிலுக்கு தான் போகிறது. அவர்கிட்ட பேசி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல. யார் அவரா? ஏம்மா இப்படி சொல்கிறேன்? அவர் தூங்கவே 2 மணி 3 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் எங்கே விடிய காலையில் எந்திரிக்கிறது? அவர் தூங்க போனப்போ தான் நான் எந்திரிச்சு குளிக்கவே போனேன். அப்படியா? அப்படி என்ன தான் பண்ணுறாரு நைட்டெலாம்? ஆமாம், ஐடியில் ஏதாச்சும் வேலையெல்லாம் இருக்கும், அதான் பார்த்துட்டு இருந்துப்பாரு. ஆமாம் ஆமாம், அப்படியே ஐடியில் வேலை பண்ணி கிழிச்சிட்டாலும் நைட்லாம் உட்காந்து படம் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு நெட்ஃப்ளிக்ஸில். என்னம்மா இப்படி சொல்லிட்டு திடீர்னு? அப்புறம் எப்படி வேற மாடலில் சொல்லவா? சரி விடுங்க விடுங்க, ஏன் அதை பற்றி பேசிக்கிட்டு. இனிமேலாச்சும் அவருக்கு ஏதாவது சொல்லி புரிய வைமா. நைட்லாம் இப்படி முழிச்சா உடம்புக்கு நல்லதில்ல. எத்தனை தானே நானும் சொல்கிறது. அதுக்கு டெய்லி முழிக்கிறதுக்கு வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு தடவை முழிச்சாலும் ஏதாவது புண்ணியமாச்சும் கிடைக்கும். சரி, நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் அவர்கிட்ட. சரி மாமா. சரி, அப்போ நான் கோயிலுக்கு கிளம்புறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களும் வர நேரம் ஆயிடுச்சு. சரியா? அப்போ நான் ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்துட்டு போகிறேன் அப்பப்போ. சரிங்க, போயிட்டு வாங்க. சரிப்பா, அப்போ நான் போயிட்டு வரேன். சரி. கடவுளே, எல்லாரையும் காப்பாற்றுப்பா. இங்கே யாரையுமே காணா, இன்னும் வரல போல் இருக்கேன். சரி, நம்ம போய் அங்கே உட்காந்துருப்போம். சரி, கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் தியானமாச்சு பண்ணிகிட்டு இருப்போம். ஏகாதசி அப்படின்னு நானுங்க, சாமி கிளம்பு அப்படின்னு நானுங்க. பார்த்தா எவனையுமே காணா, ஒரே ஒருத்தன் தான் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். எடே பக்கி மண்டை, அது காலையில் வந்துருக்கணும். நீ 10 மணிக்கு வந்துட்டு சாமியை காணா ஆளும் காணா அப்படின்னா? சரி, இப்போ பொங்கல் ஆச்சு கொடுப்பானுங்களா இல்லையா? அதெல்லாம் காலையை கொடுத்து முடிச்சிட்டானுங்க, இப்போ எதுவும் கிடைக்காது. என்னவா, நான் போய் பஜ்ஜி வாங்கிட்டு வரேன், உட்காந்து 2 பேரும் சாப்பிடுவோம். அப்போ எதுவும் அன்னதானம் அப்படின்னானுங்க? அதெல்லாம் நாளைக்கு தான், தூகாதசி அன்னைக்கு தான் போடுவானுங்க, இன்னைக்கு இல்லை. சரி, எனக்கு எதுவும் இப்போ பசிக்கல. சரிவா, கொஞ்ச நேரம் விளையாடுவோம். அதுக்கப்புறமா வேணா நீ போய் பச்சி வாங்கிட்டு வா, சாப்பிடலாம். சரி, என்னதான் விளையாடுறது? என்ன ஓடி பிடிச்சி விளையாடுமா? ஐயா, அதெல்லாம் கூட்டமாக இருந்தால் தான் கரெக்டாக வரும். போய் இடிச்சுட்டு விளையாடலாம். இப்போ பாரு, எவனுமே இல்லை. டைல்ஸ் வேறு வலிக்கு விழுந்தோன்னா மூங்குக்கு அப்படியே நசுங்கி போயிடும். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். அப்போ என்ன விளையாடலாம்? கண்ணாமூச்சி விளையாடலாமா? ஏதாச்சும் புத்திச்சாலித்தனமாக விளையாடணுண்டா. நீ பாட்டு கண்ணாமூச்சி ஓடி பிடிச்சி அப்படின்ட்டு இருக்க. சரி, அப்படின்னா நீயே சொல்ல. ஐயா, என்ன திடீர்னு என்கிட்டே கேட்டான்? அவ்வளோ அறிவு இருந்தால் நான் ஏன் இவன் கூட போய் சுத்த போகிறேன்? என்ன சொல்கிறது இப்போ? சரிப்பா, அப்படின்னா ஓடி பிடிச்சி விளையாடலாம். இப்போ அவனுக்கு பசிக்கல அப்படின்னு இல்லை, ஓடி பிடிச்சி விளையாண்டோன்னா நல்லா பசிக்கும். அதுக்கப்புறமா நான் பச்சி வாங்கி கொடுக்குறேன், அதை நீ நல்லா சாப்பிட்லாம். ஆமாம், அதுவும் சரிதான். வா போய் விளையாடுவோம். சரி, முதல்ல நான் பிடிக்கிறேன், நீ ஓடு. சரி, 1லேருந்து 10 வரைக்கும் எண்ணிட்டு வரேன். நீ அதுக்குள்ளே எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்க. 1 10. தேமுத்து எங்கே இருக்க? எங்கே போனா? அப்படா, நான் இங்கே ஒளிஞ்சிருக்கிறத பார்க்கவே இல்லை. அப்படியே கொஞ்ச நேரம் எடுத்துப்போம். இங்கேயே. ஓஹோ, இங்கே தான் இருக்கியா? பார்த்தியா, பின்னாடி இருந்து வந்துட்டேன். இரு, உன்னை எப்படி பயமுறுத்துறேன் இப்போ பாரு. பார்த்தியா எப்படி கண்டுபிடிச்ச உன்னை? சூப்பரா. டேய் காட்டான்களா, ஏன்டா இப்படி வந்து பயமுறுத்துனீங்க? அங்கிள், நாங்கள் ஓடி பிடிச்சி விளையாண்டோமா, இவன் வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டான். அதான். அதுக்கு ஏன்டா எப்படி கத்துறீங்க? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். இவர் எப்படி மூச்சு வாங்குது, உள்ளேருந்து அப்படியே வாந்தி வந்துடுற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி விடுங்க அங்கிள், ஒரு தடவை ஆச்சு, ஒன்றும் ஆகாது. போங்க, நீங்கள் போய் உட்காந்து தூங்குற வேலையை பாருங்கள். டேய், யாரெல்லாம் தூங்குனது? நான் தியானத்தில் இருந்தேன்டா. சரி, அதான் போய் பாருங்கள், நாங்கள் போய் அந்த பக்கம் விளையாடுறோம். சரி, போய் தொலைங்க. இன்னொரு தடவை வந்து இந்த மாதிரிலாம் பயமுறுத்தாதீங்க, சரியா? இன்னும் ஒரு நிமிஷத்தில் கொள்ள நாடகம் வச்சுட்டானுங்க. அங்கே உட்காரது கொஞ்சம் ரிஸ்க் தான். இங்கே தூணோட ஒட்டி உட்காந்துக்குவோம், அப்போ தான் எதுவும் தெரியாது. டேய் வா, பச்சி வாங்க போவோம். அந்த ஆள் வேறு மிச்சம் பண்ணிட்டான், மைண்டே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவோம். சரி வா, போயிட்டு வருவோம். வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளே. இன்னும் மணி இருக்கே. சரி, கொஞ்சம் தண்ணியாச்சும் குடிப்போம்.
தண்ணி கொஞ்சம் வயிற்றுல ஃபுல்லாக பண்ணோன்னு தான் கொஞ்சம் வயிறு கம்முன்னு இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ணுவோம். ம். ம் என்ன ஏதோ சாப்பாட்டு வாசனை வருதே. அது ஏதாவது நம்ம மனம் பிராந்தியாக இருக்கும். விரதம் இருக்கும்ல அப்படி தான் இருக்கும். டீ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக இருக்குடா. வா அந்த பக்கம் உட்காந்து சாப்பிடுவோம். ம் சரி வா போவோம். அடே இங்கே ஃபுல்லாக ஈரமாக இருக்குடா, இங்கே வர வேணாம், இங்கே உட்காரு. பயத்தில் இருந்தாலும் ஏதாச்சும் பண்ணியிருப்பான். வா இங்கேயே உட்காருவோம். ஞம் 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 ஞா. ஆ சூப்பரா சூப்பரா. ம் செம்மையாக இருக்கு, நல்லா ஃப்ரை ஆயிருக்குல்ல. ம் என்ன சத்தம்? அடா பக்கிங்களா நீங்கள் தானடா அது? டேய் டேய் உங்களை தான்டா. ம் என்ன அங்கிள், ஏன் கூப்பிட்டீங்க இங்களா? டேய் நான் விரதத்தில் இருக்கேன்டா. ஏன்டா என்னையும் வந்து இப்படி இன்சை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்கே தியானத்தில் இருந்தேன், அங்கே வந்து பயமுறுத்தி இது பண்ணிட்டீங்க. இங்கே வந்து தியானத்தில் இருக்கேன், இங்கே வந்து சாப்பாடை கொண்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன தாண்டா உங்களுக்கு பிரச்சனை? ஐயா அங்கிள், உங்களுக்கு வேணுமா? பச்சா சொல்லுங்க, 2 கொடுக்குறேன். ம் இவனுக்கு என்ன இன்னைக்கு விட மாட்டானுங்க போல் இருக்கேன். பேசாமல் மத்தியானத்துக்கு மேலே இங்கே வந்திருக்கலாமோ? காலையிலேருந்து வந்து இம்சை பண்ணுறானுங்களே. சரி வீட்டுக்கு கிளம்புவோம், மத்தியானத்துக்கு மேலே வருவோம்.